ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு லேசி டேயோட மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப கோல்டாக இருந்துச்சு. கோல்டு ப்ளஸ் ஃபீவர் ரெண்டுமே இருந்துச்சு. அதனால் எனக்கு வந்து நான் கோல்டில் இருக்கும்போதோ ஃபீவரில் இருக்கும்போதோ நான் ரொம்ப டார்க்காக தெரிகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. அது உங்கள் யாருக்காவது அப்படி இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கோல்டுனால எனக்கு என் வாய்ஸே சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது. சரி, ரொம்ப லேசியாக இருக்கே, ஒரு விலாக் எடுக்கலான்னு தான் இதை எடுக்கிறேன். இது வந்து எங்களோட கொல்லை, ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலையில் எந்திரிச்சோடனே இந்த இடத்த பார்த்தாலே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். டெய்லி வந்து நான் என்ன பண்ணணும் இல்லையோ கண்டிப்பாக ஒரு ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துப்பேன். இது வந்து கிருணி பழ ஜூஸு. ரொம்ப லேசியாக இருந்ததுனால சரி குளிக்கலாம், அப்போ ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும்னு சொல்லிட்டு தலையெல்லாம் ஃபுல்லாக அவுத்துட்டு இருந்தேன், பன் போட்டு குளிக்கலான்னு. எல்லாருமே நினைப்பீங்க ரிப்பன் வச்சு பின்னிருக்கேன்னு. நான் எப்போதுமே வீட்டில் இருக்கும்போது ரிப்பன் வச்சு தான் தலை பின்னிப்பேன். இந்த மாதிரி நீங்கள் தலை பின்னுறதுனால உங்களுக்கு வந்து ஹேர் ஸ்ப்ளிட்னஸ் அப்புறம் ஹேர் ஃபால் வந்து ரொம்பவே கம்மியாகும். நல்லாவே ஹேருக்கு க்ரோத்தும் கிடைக்கும். இந்த வீடியோ எடுத்ததுக்கு மெயினான ரீசனே வந்து இந்த மாதிரி ஏதாவது நான் பண்ணுறதுனால என்னோட ஃபீவராக இருக்கட்டும் கோல்டாக இருக்கட்டும் எதுவுமே எனக்கு தெரியலை. வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததை பார்த்துட்டு எங்கள் மாமா வேறு இடையில வந்தாங்க. இவங்க தான் எங்கள் மாமா. அதுக்கப்புறமா குளிச்சுட்டு என்னோடய துணியெல்லாம் வந்து காய வச்சுட்டு ரொம்ப பசிச்சுது. இன்றைக்கி வந்து எங்கள் பாட்டி தான் எனக்கு சமைச்சிருந்தாங்க. மாம்பழம், கீரை, முருங்கைக்காய், மாங்காய் போட்டு சாம்பார், வாழைக்காய் வறுவல் எல்லாமே சாப்பிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எப்பயுமே மதியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்குவேன். ஆனால் இன்றைக்கி தூங்கலை, ஏன்னா ஏற்கனவே லேசியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபேஸ்க்கு வந்து மாய்ஸ்சரைசர் போடலான்னு எடுத்தேன். இந்த ஃபீவர் வந்ததுனால என்னோடய ஃபேஸ் வந்து டேன் ஆகி ரொம்பவே டார்க் சர்க்கிள்லாம் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது மனசுக்கு. எப்போதுமே எதை மெயின்டைன் பண்ணுறனோ இல்லையோ நான் என்னோடய ஃபேஸையும் ஹேரையும் ரொம்பவே மெயின்டைன் பண்ணுவேன். ஏன்னா என்கிட்ட பிடிச்சதே அது மட்டும்தான். அதுக்கப்புறமா வந்து தலை சீவிட்டுருந்தேன். எங்கள் பாட்டி தான் எனக்கு தலை சீவிட்டாங்க. அதே மாதிரி ரிப்பன் வச்சு தலை சீவிட்டுருந்தேன். இதே மாதிரி தான் மொக்கையாக போச்சு. ஓகே, நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.